அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிந்து கொள்வோமா என்ற தலைப்பில் இன்றைய ஹதீஸை நாம் அறிந்து கொள்வோம். இஸ்லாத்தின் கட்டிடத்தை இடிப்பவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள், தொழுகையாகிறது தீனுடைய இஸ்லாத்தின் தூண்களாகும். எனவே அதை யார் நிலைநிறுத்தினாரோ அவர் தீனை நிலைநிறுத்திவிட்டார். மேலும் யார் தொழுகையை விட்டுவிட்டாரோ அவர் தீனையே இடித்து விட்டார். இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தொழுகை இல்லாதவங்க தீனுடைய கட்டிடத்தையே இடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. யார் இஸ்லாமாக இருந்துக்கிட்டு தொழுகலையோ அவங்க இஸ்லாத்துடைய கட்டிடத்தையே இடித்தவங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கட்டிடம் அமையணும் அப்படின்னா அதற்கு 4 தூண்கள் இருக்கணும். 4 தூண்கள் இருந்தால் தான் அந்த கட்டிடம் நாலாபுறமும் சமமான நிலையில் நிற்கும். அதில் ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னாலும் ஒரு பக்கம் சரிவான நிலையில் காணப்படும். அதே மாதிரி தான் நம்மளுடைய தீனுடைய கட்டிடமும் 5 தூண்களை கொண்டு நிலைநாட்டியிருக்காங்க. அதில் முக்கியமான 5 கடமைகள் அது என்னென்ன அப்படின்னா, கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். இந்த 5 கடமைகளுமே இஸ்லாத்துடைய 5 தூண்கள். முடிஞ்ச அளவுக்கு நாம் இந்த 5 கடமைகளையும் நிறைவேற்றுறதுக்கு முயற்சியை செய்யணும். ஏன்னா நாம் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் எதையுமே செய்ய முடியும். நாம் இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையை விட்டுட்டு மற்ற எல்லா அமல்களையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா, தொழுகையை விட்டுட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு அமலுக்குமே அல்லாஹ்விடத்தில் நற்கூலி கிடையாது. ஏன்னா தொழுகை அப்படிங்கிறது முக்கியமான கடமை. அந்த தொழுகையை விட்டுட்டு வேறு எந்த அமலை செஞ்சாலும் அல்லாஹ் நமக்கு எந்த ஒரு நன்மையும் கொடுக்க போகிறதில்ல. காரணம், நாம் ஒரு இஸ்லாமாக இருந்துக்கிட்டே தொழுகையை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இஸ்லாத்தில் எந்த ஒரு பங்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை விட கடுமையான வார்த்தையில் எப்படி நமக்கு சொல்ல முடியும்? அதனால் நாம் ஒரு இஸ்லாம் மார்க்கத்தில் பிறந்திருக்கிறோம். நமக்கு தொழுகை கடமையாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த 5 நேர தொழுகையையும் நாம் தொழுகணும். ஒரு உதாரணமாக சொல்லப்போனால், ஒருவர் 5 நேரமும் கரெக்டாக தொழுதுகிட்டு இருக்கார். தொழுதுகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு வேலை காரணமாக என்ன பண்ணுறாரு, ஒரு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் போட்டு பல ஆயிரம் கோடி கணக்கான ரூபாய் பிஸ்னஸில் அவங்களுக்கு அந்த ஒரு நேர தொழுகையை தவற விட்டுட்டு போய் அந்த வேலைகளை போய் பார்க்க போயிடுறாங்க. அப்போது அது அடுத்த நேரம் அந்த தொழுகை கலாவாக மாறிடுது. அந்த தொழுகையை சரி அடுத்த நேரம் சேர்த்து தொழுதுக்கலாம், பிரச்சனை இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு அந்த பல ஆயிரம் கோடி சம்பாரிச்சாங்க பார்த்திங்களா, அவ்வளவு பணத்தையுமே அவங்க தான தர்மம் கொடுத்தால் கூட அந்த ஒரு நேர தொழுகைக்கு ஈடாகாதுன்னு சொல்கிறாங்க. பார்த்திங்களா, எவ்வளவு பெரிய விலை மதிப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. விலை மதிக்க முடியாத அளவுக்கு அந்த ஒவ்வொரு நேர தொழுகையும் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நாம் ஒவ்வொரு நேர தொழுகையும் கலாவாக தொழுகிறது இருக்கட்டும், அங்கே நம்ம எவ்வளவு பேர் ஒவ்வொரு நேர தொழுகையும் கரெக்டாக தொழுதுட்டு வரோம். 5 நேரம் இப்போ எவ்வளோ நாள் தொழுகையை நாம் விட்டுருப்போம் சொல்லுங்கள். ஒரு நேர தொழுகையை விட்டதுக்கே இந்த அளவுக்கு பல ஆயிரம் கோடி கணக்கான ரூபாயை தான தர்மங்கள் செஞ்சாலும் கூட அந்த ஒரு நேர தொழுகைக்கு ஈடாகாது, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எத்தனை நேர தொழுகையை விட்டுருப்போம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போது இதுக்கு நம்ம எவ்வளவு ஈடு கொடுக்க வேண்டியது இருக்குது அல்லாஹ்விடத்தில். முடிஞ்ச அளவுக்கு நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா அல்லாஹ் எல்லா விஷயத்துலையும் நமக்கு இலகுவாக தான் கொடுத்துருக்கான். எதையுமே நமக்கு கஷ்டமானதாக கொடுக்கல. ஒரு நாளில் 24 மணி நேரம் செலவழிக்கிறோம். இந்த 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் அல்லாஹுக்காக நேரத்தை ஒதுக்கி தொழுது பாருங்கள். அதனுடைய நிம்மதியே நமக்கு வேறு. காலையில் தூங்கி எந்திரிச்சதும் ஃபஜர் தொழுதுட்டு நம்மளுடைய வேலைகளை செஞ்சு பாருங்கள். அன்னைக்கு இஷா வரைக்கும் இருக்கக்கூடிய வேலைகளை பூரா அல்லாஹ் தான் பொறுப்பெடுத்து நமக்கு அந்த வேலைகளை ஈஸியானதாக முடிச்சு கொடுக்குறான். தொழுகாத அந்த நாட்களை பாருங்கள், நமக்கு ரொம்ப சோகமாகவும் ஒரு கஷ்டமானதாகவும் சோம்பேறித்தனமாகவும் ஒரு எதையோ இழந்த மாதிரியுமே போகும் அந்த ஒரு நேரம். அந்த நாள் பொழுது நமக்கு அப்படி போயிட்டுருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தொழுகையை நாம் கடைபிடித்து அதிலிருந்து நாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ஒரு அல்லாஹ்வுக்கும் விருப்பமானதாக இருக்கும், நமக்கு ஒரு திருப்திகரமானதாக இருக்கும். நாம் ஒரு இஸ்லாமாக இருந்துட்டு மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிலைமையில் இருந்துக்கிட்டு நாமளே தொழுகலை அப்படின்னா நமக்கு
எவ்வளவு பெருங்கூலி கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த கூலியை வாங்கக்கூடிய தெம்பு நமக்கு இருக்குதா? ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை. நரகத்தில் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி மூட்டப்பட்ட நெருப்பில் வந்து இந்த தொழுகாதவங்களுக்கு அந்த தண்டனை இருக்குது. ஆனால் நம்ம இங்கே வெறும் சாதாரண ஒரு தீக்குச்சியை உரசுறோம். அந்த தீக்குச்சியிலேருந்து ஒரு துளி நெருப்பு பட்டுருச்சு அப்படின்னா நம்மளுடைய கை கால்கள் தாங்குதா? அந்த சூடை நம்மளால் தாங்க முடியுதா? அது எவ்வளோ வேதனையை கொடுக்குது. அப்படி பல ஆயிரக்கணக்கான முன்னாடி 1000 வருடங்களுக்கு முன்னாடி வந்து மூட்டப்பட்ட நெருப்பில் நம்மளுடைய உடம்பு ஒரு ஓரமாக இப்படின்னு போய் நின்னாலே அந்த செகை பட்டாலே நம்மளால் தாங்க முடியாது, கருகி போயிடும். நல்லா பாதுகாப்பானாக. இதெல்லாம் கேட்கும்போதே நமக்கு ரொம்ப கொலையே நடுங்குது. அந்த அளவுக்கு நம்மளுடைய வேதனைகளை நினச்சி பார்த்தோம்னாலே நம்ம அமல் செய்யணுங்கிற எண்ணங்கள் நமக்கு வந்துடும். நம்ம வந்து முதல்ல காலையில் எந்திரிச்சோடனே நேரம் போகலை, பொழுது போகலை அப்படின்னு சொல்லி உட்காந்து கேம் விளையாடுறது, ஏதாவது வீண் பேச்சுக்களை பேசிகிட்டு இருக்கிறது, இந்த சீரியல் பார்க்குறது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு சாக்கு போக்குகள் சொல்லாமல் தொழுகையே 5 நேரமும் முறையாக தொழுகிறதுக்கான முயற்சி எல்லோரும் எடுங்க. ஏன்னா நாம் வாழக்கூடிய காலங்கள் வந்து எப்போ திடீர்னு மவுத்து வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு 60 வயசுக்கு மேலானா தான் மவுத்தாவாங்க அப்படிங்கிற காலங்கள்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து சின்ன குழந்தையிலேருந்து நாம் 60 வயசு ஆனவங்க வரைக்குமே வந்து எப்போ யாருக்கு எப்படி திடீர்னு மவுத்து வருது அப்படிங்கிறதே சொல்ல முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அந்த அமல்களை செஞ்சு 5 நேரமும் தொழுகையை முதல்ல நிலைநிறுத்துறதுக்கு நாம் வழிபார்க்கணும். ஏன்னா நமக்கு மவுத்தானதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய உறவுகள் யாருமே வந்து அங்கே நமக்கு மறுமையில் சிபாரிசு செய்ய மாட்டாங்க. முடிஞ்ச அளவு நம்மளுடைய அமல்கள் தான் நமக்கு வந்து நம்ம என்ன அமல் இங்கே செஞ்சுருக்கோமோ அந்த அமல்கள் தான் நமக்காக வந்து அங்கே சிபாரிசு செய்யும். அதனால் நாம் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அமல்களை அதிகமாக செஞ்சு நன்மைகளை அதிகரிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நம்மளுடைய அமல்கள் மட்டும்தான் நமக்காக போராடும். மறுமையில் மனிதர்கள் யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் இங்கே எவ்வளவு தான் நாம் சந்தோஷமான வாழ்க்கைகளை வாழ்ந்தாலும் மறுமை அப்படிங்கிறது நமக்கு ஒரு நிரந்தரமான வாழ்வு. அந்த நிரந்தரமான உலகத்தில் நாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இங்கே நாம் செய்யக்கூடிய அமல்கள் மட்டும்தான். இந்த அமல்களை செஞ்சால் அல்லாஹுக்கு ஏதாவது கிடைக்க போகுதா? கிடையவே கிடையாது. அதற்கான கூலியையும் அல்லாஹ் நமக்கே தான் கொடுத்துட்றான். மனிதர்கள்கிட்ட போய் ஒரு 10 ரூபா கடன் கொடுங்கன்னு சொல்லி வாங்கினோம்னா அந்த கடனை நாம் திருப்பி கொடுக்கணும். ஆனால் நம்ம படைச்ச ரப்பு நமக்கு எவ்வளவு ரூபா கொடுத்தாலுமே, எவ்வளவு லட்சம் கொடுத்தாலும், கோடி கொடுத்தாலும் நம்ம இடத்துல திருப்பியே கேட்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து நம்ம மேலே எல்லா ஒரு விஷயத்துலையுமே வந்து கிருபை, அதாவது பாசத்தோடு நமக்கு கிருபை செய்கிறவன். அவனுடைய கிருபையில் நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. அல்லாஹ் வந்து நம்ம இடத்துல திருப்பியே கேட்க மாட்டான். அதனால் நமக்கு நிரந்தரமான செல்வத்தை கொடுக்குறவன் நம்மளை படைச்ச ரப்பு மட்டும்தான். அதனால் இந்த சொற்பமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தேவைகளை விட்டுட்டு நிரந்தரமான தேவைகளை தேடுங்க. அல்லாஹ்விடத்தில் நிரந்தரமான தேவைகளை கேளுங்க. அல்லாஹ்விடத்தில் தொழுதுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் முன்வைத்து கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு உடனே அதை கொடுக்குறான். முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவு நாட்களாக வீணாக கழிச்சது அந்த நாட்களெல்லாம் விட்டுட்டு இனிமேலாவது நாம் 5 நேரமும் தொழுகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹதீஸில் நான் சொல்கிறேனே அப்படிங்கிறதுக்காக யோசிக்க வேண்டாம். நீங்கள் நல்லா உட்காந்து ஒரு நேரம் அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்? நம்ம கூட இருந்தவங்களாம், இதுவரைக்கும் இருந்தவங்களாம் இப்போ இல்லையே, அவங்களாம் எங்கே போயிட்டாங்க, இனி நம்மளும் எங்கே போவோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இதை யோசித்தாலே நமக்கு தொழுகணுங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு நாம் நன்மையை சேர்த்தா மட்டும்தான் நம்மளுடைய நன்மை தான் நமக்காக போராடும். வேறு எந்த சிஃபாரிஸும் நமக்கு வந்து யாருடைய சிஃபாரிஸும் எல்லாம் ஏற்றுக்க மாட்டான். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு தொழுகை நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. அந்த தொழுகையை கடைபிடிங்க. தொழுகைக்கு காரணங்கள், சாக்குப்போக்குகள் சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தொழுகையை கடைபிடிங்க. அந்த தொழுகையை தொழுதுட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது அல்லாஹ் வந்து ரொம்ப சுலபமாக முடிச்சு கொடுக்குறான். முடிஞ்ச அளவுக்கு தொழுகையில் அசால்ட்டாக இருக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ்களை கேட்டது மட்டும் இல்லாமல் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா இது மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இதன் நோக்கமே வந்து நன்மையை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஹதீஸ்கள் வந்து உங்களுக்காக வெளியிடப்படுது. முடிஞ்ச அளவு இதை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ்
நாளைக்கு இன்னொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.